ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 23. ஸோ டைம் வந்து கரெக்டாக 2:30 மணி நைட்டு. ஸோ எதுக்கு இந்த டைமில் வீடியோ பண்ணுறேன்னு பார்க்குறீங்கன்னா, கரெக்டாக வந்து நம்ம ஜூலை 8ஆம் சென்னை ரீச் ஆகிட்டோம் மூணார்லேருந்து. ஸோ 9ஆம் நான் வந்து சர்வீஸ் சென்டரில் வண்டியை வந்து ரெடி பண்ண சர்வீஸ் சென்டர் விட்டேன். 10ஆம் நான் வண்டி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் நான் லாஸ்ட்டாக வண்டி ஓட்டின நாள். ஸோ அதை விட நான் திருப்பி வண்டி எப்போது எடுத்தேன்னா ஆகஸ்ட் 21. ஸோ 21 நான் வண்டி எடுத்தேன். அண்டு 22 ஆல்சோ நான் எடுத்த வண்டியை. பட்டு ஏன் நான் எடுக்காமல் இருந்தேன்னு ரீசன் சொல்கிறதுக்காக நான் விளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுக்கும் போது தான் தெரிஞ்சுது. ஊருக்கு போய்ட்டு வந்து கோப்ரோவில் பேட்டரி அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதனால் கோப்ரோ என்னாச்சுன்னா, ஸோ மொத்தம் என்கிட்ட 3 பேட்ரிஸ். நான் வந்து இந்த பிளாக் யூஸ் பண்ணது 3 பேட்ரிஸ். அதில் இந்த 1N போட்டிருக்க பேட்ரி கேமரா கூட வந்தது. மற்ற 2 பேட்ரி நான் தனியாக வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு பேட்டரியோட ரேட் வந்து ஒரு 3000 ரூபா இருக்கும். இன்னும் 1 இயர் கூட ஆகலை. ஆயிடுச்சா என்னன்னு தெரில. நான் ஏர் கார்டு போகிறதுக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ என்ன மேட்ருன்னா, இப்போது நான் கேமராலே வச்ச ஒரே காரணத்தினால பாருங்கள், உங்களுக்கு என்ன காமிக்கிறேன் என்ன ஆகுதுன்னு. பேட்டரி நான் போடுறேன், லைட் அடிச்சுதா. இப்போ அப்படியே நான் ஆன் பண்ணுறேன். ஆன்லாம் ஆகும். பேட்டரியோட லைஃப்பும் நான் காமிக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா ரெக்கார்ட் பண்ண மாதிரி பாருங்கள். அவ்வளோ கதம் ஓகே. இதுதான் மேட்ரு. ஸோ என்ன கதைன்னா, என்ன சொல்லுவாருன்னா, பேட்ரி போயிடுச்சுன்றேன். ஸோ பேட்டரியோட ஹெல்த்தையும் நான் காமிக்கிறேன். இது வந்து பேட்டரியோட ஹெல்த்து தெரியுதா? என் மூணு தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ தெரிய நினைக்கிறேன். பேட்டரியோட ஹெல்த் வந்து எக்ஸல் நட்டில் இருக்குது. நல்லா தான் இருக்குது பேட்டரியோட ஹெல்த்து. பட் ஏன் அந்த ப்ராப்ளம் வந்து தெரில. நான் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா சொல்கிறேன்னா, இந்த பேட்டரியை எடுத்துகிட்டு வேறு பேட்ரி போட்டு யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகுது. பட் அந்த பேட்ரி அவ்வளோ தான். பாருங்கள், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இல்லை. ஸோ இப்போ வந்து இதில் தான் ரெக்கார்ட் ஆகுது, கோப்ரோவில் தான் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நல்லா ரெக்கார்ட் ஆகுது. நான் பேட்டரியை மாற்றிட்டேன். நல்லா நோட் பண்ணிங்க, 2 பேட்டரியும் ஒரே டைம் தான் வாங்கினேன். ஆனால் அது கூட இந்த ஒரு பேட்டரி போயிடுச்சு. இந்த பேட்டரி போட்டோன்னா இப்போ ரெக்கார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேட்டரியோட ரேட் வந்து இன்னைக்கு இப்போ நான் பார்த்த ரேட்டு பார்த்திங்கன்னா 2850 ரூபா ஏதோ சம்திங் போட்டிருக்கு. ஆனால் நான் வாங்கும்போது ஜாஸ்தியாக தான் வாங்கினேன். 1 இயர் கூட ஆகலை. என்ன பண்ணுறது கோப்ரோ வச்சுன்னு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏன் வண்டி நான் எடுக்கலை, அதோட ரீசன் வந்து நான் சொல்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா தெரியுதா, மார்க் ஒட்ட வச்சுருக்கேன் கையை. அது எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அந்த ஆனதுக்கான விளைவு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் மூணாறு போகும்போது யூஸ் பண்ணேன் என்னோடய மெயின் ஃபோன். ஸோ என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குது. அது வந்து கூகுள் பிக்சல் 4a. அது வந்து மேப்புக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோடய மெயின் ஃபோனாகவே இருந்தது. இது எப்படி இந்த நினைவு ஆச்சு தெரியுமா? எப்படி ஆயிருக்கு பாருங்கள் ஃபோனு. ஓகே அந்த காரணால் தான் இந்த கதை. அது எப்படி ஆக்ஷன் சொல்லிட்டு நான் வந்து வேறு ஒரு வீடியோலாம் சொல்கிறேன். ஸோ வந்து இது ஏன் நான் ஃபோனை காமிச்சேன்னா, கொஞ்சம் நல்லாவே எதுவுமே சரியில்லை. ஸோ யூடியூபும் சரி, என்னால் வந்து எடிட் பண்ண முடியல கையால். இப்போ தான் கை கொஞ்சம் நார்மலாக இருக்குது. சர்ச் பண்ணுற அளவுக்கு லைன் இருக்குது. ஸ்டில் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எடிட் பண்ண முடியாமல் நான் எடிட் பண்ணி போட்டுருக்கேன் மூணார் விளாக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க.
ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரிலாம் ஆயின்னு இதெல்லாம் தாண்டி நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன். அதுதான் யூடியூப். ஸோ கோப்ரோவோட கதை முடியல, பேட்டரியோட கதை முடிஞ்சிச்சு. பேட்டரி தூக்கி போட்டு வேறு பேட்டரி வாங்கி போடணும், அவ்வளோதான். இதான் மேட்ரு. இந்த கோப்ரோ ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு தெரில. ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதா இப்போ மேட்ரு. ஃபிக்ஸ் ஒன்றும் இல்லை, பேட்டரி கேட்டு பேட்டரி மாத்திரம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபிக்ஸ்ட் இட். ஸோ வீடியோ புதுசாக அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ டைம் ஆகிடுச்சு, 3 மணி. சவுண்ட் பேசினது பக்கத்தில் கேட்கும், சைலண்ட்டாக பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ. ஐ see you. Stay safe. Bye.